जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சையளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभावसुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्. என்டர்டெயின்மெண்ட்டா போகிற வழியிலெல்லாம் நின்று கொஞ்ச நேரம் அந்த பக்கம் பார்க்கறது, இந்த பக்கம் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் பார்க்கறது, கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கறது, ஏதாவது ஊர் கதை பேசுறது, அப்படியே மெதுவாக இன்னொரு இடத்துக்கு போனால் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் அல்வா வாங்கி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிறது, ஒரு 5 நிமிஷம் கதை பேசுறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நடந்து போனோடனே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துடுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நடந்து மெதுவாக வண்டி ஏறி ஊரில் போகிறது. இதை நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணீங்கன்னா கூட உடம்புக்கு நல்லதுங்கய்யா. நம்முடைய என்டர்டெயின்மெண்ட்டு கூட உடல் நலத்தையும் மனநலத்தையும் சார்ந்து நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல மைசூர்ல ஒரு ஆக்சிடென்ட். அந்த வழியா என் கார் போயிட்டு இருந்தது. ஆக்சிடென்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. எனக்கு அப்கோர்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கும்பலா நின்று வேடிக்கை பார்க்கணும். ஆனா யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ண, என்ன ஆர்கனைஸ் பண்ணணுமோ பண்ணி அவரை பக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு கார்ல போயிட்டு இருந்தேன். திரும்ப போகும்போது பிரம்மச்சாரிகளோட பேசிட்டு இருந்தேன். எப்படிப்பா நம்மளால இந்த மாதிரி அப்படியே நிக்க முடியுது? எப்படி இன்சென்சிட்டிவா ஆனோம்? நாம வந்து ரொம்ப சென்சிட்டிவான கல்ச்சருங்க. பக்கத்து வீட்டுல யார் வாழறாங்கன்னே தெரியாம வாழற கல்ச்சர் நாம கிடையாது. இவ்வளோ சென்சிட்டிவான கல்ச்சரான நாம ஏன் இந்த மாதிரியான ஆபத்துக்கள்ல ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கும்? அதுக்கப்புறம் சாமி ஒரு இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இதை பத்தி ஏதாவது ஆராய்ச்சிகள் இருக்கா, இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு 4-5 முக்கியமான விஷயங்கள், இந்த ஆராய்ச்சிகளை சார்ந்த சில விஷயங்களை சாமி பார்த்தேன். முதல் விஷயம் என்னன்னா, உட்கார்ந்து டிவி பார்த்து பார்த்து பார்த்துங்க. இப்ப டிவியில ஆக்சிடென்ட் வர மாதிரி பாக்குறீங்க, அங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? கிடையாது. அப்படியே உட்காந்துருக்கீங்க. டிவியில ஒரு கொலையை பாக்குறீங்க, ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? ஒண்ணும் இல்லை, அப்படியே உட்காந்துருக்கீங்க. இது உங்களுடைய மனப்பதிவாக மாறிவிடுகின்றது. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஆழமா பின்னி பிணைந்ததுங்கய்யா. எல்லாமே உங்களுடைய மனப்பாங்கை சார்ந்து இருக்கிறது. மென்டல் பேட்டர்ன் சொல்லுவோம்.
ऋषभे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया या ते உங்களுடைய பேட்டர்னா மாறிடுது. அப்ப என்ன ஆகுது? நிஜ வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் பொழுது அப்படியே இருக்கீங்க. நிஜ வாழ்க்கையில இன்சென்சிட்டிவா மாறுறதுக்கான ட்ரைனிங்கா நீங்க தினந்தோறும் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறது மாறிடுது. 5 மணி நேரம் உட்கார்ந்து ஆவரேஜான ஒரு தமிழன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் டிவி முன்னாடி ஸ்பெண்ட் பண்றான். ஒரு சராசரி தமிழன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம். இப்ப என்ன ஆகுறீங்க? மெதுவா இன்சென்சிட்டிவ் ஆயிடுறீங்க. அதாவது பார்ப்பதன் மூலமாகவே எல்லா சுகத்தையும் வாழ்ந்து முடித்து விடுகிறீர்கள். பர்வர்டட் என்ஜாய்மெண்ட். உங்களுடைய உடல் நலம் இவைகள் சார்ந்து எதையும் செய்யாமலேயே உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றீர்கள், சீரழித்து விடுகின்றீர்கள். பல பேர் தொடர்ந்து என்கிட்ட வந்து சொல்றது, சாமி இப்படி மதுவுக்கு அடிமையாயிட்டேன், என் வாழ்க்கையே வீணா போயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சில நேரத்தில் கேட்கறது உண்டு அவங்கள, எப்படிப்பா ஒரு பொருளை உடம்புக்கு நல்லதில்லை மனசுக்கு நல்லதில்லைன்னு தெரிஞ்ச அப்புறமும் டெய்லி எப்படி உள்ள ஊத்த முடியுது, எப்படி உள்ள போகுது? இல்ல சாமி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப கொஞ்சம் விஷமும் குடிக்கலாம்ல, அது உடம்புக்கு கெடுதின்னு தெரியுதுல்ல. ஆனா அதை குடிக்க மாட்டேங்கிறோம்ல. அப்புறம் எப்படி இதுல மட்டும் இன்சென்சிட்டிவ் ஆனோம்? காரணமே கொஞ்ச நேரம் கழிச்சு கொள்ளும், அவ்வளவுதான். கொஞ்ச நாளாய் சாகுன்றதுனால அதனுடைய எஃபெக்டை மறந்து போயிடுறோம். உடலுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கிற மென்டல் பேட்டர்ன்ஸை உடைங்க. ஹெல்த்துங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. ஹெல்த்து உடல் நலம் அப்படிங்கிறதுல 2 முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, உங்க உடம்புக்கு இன்சென்சிட்டிவா இருக்கிற பேட்டர்ன்ஸ் அதை உடைங்க. அது காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரம் யோகாவோ தியானமோ பண்றதில்லைன்னு ஒரு சோம்பல்தனமான பேட்டர்ன் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலையில இருக்கிற சோம்பல் பேட்டனை மட்டும் உடைச்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் எல்லா நலனும் வருங்கிறத என்னால சத்தியம் செய்து சொல்ல முடியும். அந்த காலையில பேட்டர்ன் இருக்கு பாருங்க, நம்ம உடம்புக்குள்ள 3 விதமான குணங்கள் பொங்கும். சத்துவம், ரஜஸ், தமஸ்னு சொல்லுவோம். காரணம் இல்லாமலே சில நேரத்தில் வர்ற பரபரப்பு ரஜஸ், அதான் ரஜஸ். காரணம் இல்லாமலே சில நேரத்தில் இருக்கிற மந்தத்தன்மை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆபீஸுக்கு வருவாரு, வேலை இருக்கும், ரொம்ப பெரிய அர்ஜென்ட்டான மீட்டிங்கா இருக்கும், ஆனா மனசு என்ன மந்தமா தூக்க கலக்கமா இருக்கும். இது என்னடா இப்படி நம்ம மனசு பண்ணுதே, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது, பாடி ஸ்ட்ரைக் பண்ணுது. அதுதான் தமஸ். உங்களால் அடக்க முடியாமல் வருகின்ற கீழ்நிலை உணர்வு தமோகுணம், உங்களை அறியாமலே வருகின்ற பரபரப்பு ரஜோகுணம். சில நேரத்தில் உங்களை அறியாமலே ரொம்ப அமைதியா தெளிவா இருப்பீங்க. நீங்க எதிர்கொள்ளவே முடியாத ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது கூட ரொம்ப அமைதியா காமா ஃபேஸ் பண்ணுவீங்க, சத்துவகுணம். இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே 3 குணங்கள் ஊறும். அதுல இந்த தமோ குணம் பொங்கி ஊறி உங்கள் மனப்பதிவாக மாறுகின்ற காலம் எந்த காலம்னா காலையில 4:30 6, மதியம் நீங்க சாப்பிட்ட பிறகு இருக்கிற 1 மணி நேரம். இந்த 2 நேரத்தில் மட்டும் தமோகுணம் பொங்கி பதிகின்ற அந்த பதிவை உடைத்து விட்டீர்களானால், அந்த 2 நேரத்துல மட்டும் உச்ச உணர்வோடு, உச்ச உணர்வுனா விழிப்பு நிலையோடு உடல் இயங்குமாறு செய்து விட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மந்தத்தன்மை இருக்காது. மந்தத்தன்மை இல்லைனாலே செல்வம் தானா வருங்கய்யா. உலகத்துல நிறையவே செல்வம் இருக்குங்கய்யா, நிறைய செல்வம் இருக்கு. ஒண்ணு,
இன்னொன்னு, நிறைய மந்தமான மண்டுகளும் இருக்குங்க. அதனால இருக்கிற செல்வத்துக்கே காம்படிஷன் இல்ல. அதான் உண்மைங்கய்யா. நீங்க நினைக்கிற மாதிரி நாம எல்லாம் நினைக்கிறோம், இல்ல இல்ல செல்வம் ரொம்ப கம்மியா இருக்கு, செழிப்பு கம்மியா இருக்கு, ஆனா மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிடையாது. நிறைய பேர் அப்படிங்கிறது வந்து மக்கள் வடிவத்துல சுத்திட்டு இருக்கிற மாக்கள். அவங்க எல்லாம் யாரும் சென்சிட்டிவா இருக்கிறது இல்ல. அதனால உங்களுக்குள் இருக்கிற மந்தத்தன்மையை மட்டும் உடைத்து விட்டீர்களானால் தெளிவா உங்களுக்கே தெரியும் எங்க கை வைக்கலாம், எங்க கால் வைக்கலாம், என்ன செய்யலாம், எது நல்லபடியாய் முடியும். வாழ்க்கையில செல்வம் பெரிய விஷயமே இல்லைங்க. செல்வம்ங்கிறதே என்ன? உங்களுடைய பர்சனாலிட்டியோட வெளிப்பாடு தான். அது ஏதோ தனியானது கிடையாது. உங்க பர்சனாலிட்டிக்குள்ள தைரியமும் ஸ்ரத்தையும் இருக்குமானால் உங்களை சுற்றி தானாகவே செல்வம் சேருகின்றது. அடுத்து செல்வத்தை பத்தி பேசும்பொழுது, செல்வத்தை பத்தி சாமி சில கருத்துக்களை நீங்க சொல்ல போறேன். அப்போ ஆழமா இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன், விளக்குறேன். இது எல்லாமே ஆழமாக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய மனநலம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய ஆன்ம வளம் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஆழமா பின்னி பிணைந்ததுங்கய்யா. எல்லாமே உங்களுடைய மனப்பாங்கை சார்ந்து இருக்கிறது. மென்டல் பேட்டர்ன் சொல்லுவோம். சம்ஸ்கார மன அமைப்பு அதை சார்ந்ததுதான். நேரத்துக்கு ஏத்த மாதிரி, ஆளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க காட்டுற ஏகப்பட்ட முகங்கள் இருக்கு பாருங்க, அதான் ராவணன். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க இருங்க இருங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம். சாமி, நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணேன், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சுக்க நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. பயிர் போட்டுட்டே போது, தண்ணியை மேல ஊத்தி குளிக்கும் போது குற்றால அருவி மாதிரி கண்டபடி தண்ணி போகுதுன்னு தெரியுதில்ல முதல் நாள். அப்புறமா 2ஆம் நாள் கொஞ்சம் எந்திரிச்சு யோகா பண்றதில்ல அப்படிங்கிற அந்த தூங்குற மன அமைப்பிலேயே இருந்தீங்கன்னா இன்சென்சிட்டிவா இருக்கீங்க உங்க உடம்புக்கு. வயிறு முன்னதல்ல ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ண, ஐயோ டே பூதம் வருதுறா, அதுதான் உண்மை. வயிறு முன்னதல்ல ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை பேய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பேய் பிடிக்கிறது எங்கேயோ ஒரு நாள் தனியா வந்து பிடிக்கும், தலையை ஆட்டிட்டு இருக்கும், குதிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. வயிறு முன்னதல்ல ஆரம்பிச்ச உடனே பேய் எங்க வந்து உட்கார்ந்து ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய வாழ்க்கை குறைய துவங்கி விட்டது. ஆனாலும் என்ன பண்றோம், இன்சென்சிட்டிவாவே தொடர்ந்து இருக்கிறது. பெல்ட் போட்டுக்கிறது இல்லை, நான் டைட்டா காமிக்கிறதுக்கு. பெல்ட்டை போட்டு எதிரில் இருக்குன்றது மறைக்கலாம், வைத்த எமங்கட்டுறது மறைக்க முடியுமா? முடியாது. ஆனாலும் நாம என்ன பண்றது, சென்சிட்டிவ் ஆகிறதே இல்லை. உங்க உடம்புங்கய்யா, எந்திரிச்சுத்தான் ஆகணும். காலையில அந்த தமோ மன அமைப்பு, தமோ குண மன அமைப்பு செட்டில் ஆகாம யோகம் பண்ணித்தான் ஆகணும். உங்க அந்த பழைய மன அமைப்பை உடையுங்கள். உங்க உடம்புக்கு சென்சிட்டிவா மாறுங்க. ஆரோக்கியத்தை தராத மன அமைப்பை ஒழித்தல். அடுத்து நாம என்ன உள்ள எடுக்கிறோமோ அதை தெளிவானதாக உள்ளெடுத்தல். சாப்பாடு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கூட தெளிவாக்குறது. விடிய காலையில் எந்திரிச்சாகணும், கண் எரியுது, இருந்தாலும் விடாம அந்த டிவியை போட்டு பார்த்துட்டே இருக்கிறது. இதெல்லாம் என்ன தவறான ஆகாரம். மிளகா ஊறுகாயை அள்ளி அள்ளி வாயில போடுறதுனால போற திசையெல்லாம் எரியுதுன்னு தெரிஞ்சும் திணிக்கிறோமோ அது தவறான ஆகாரம். அதே மாதிரி கண் எரியுதுன்னு தெரிஞ்சாலும் கண் தூக்கத்தை கெஞ்சுது, ஆனாலும் என்ன பண்றோம், நாம
விடாம டிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. அது கண்ணுக்கு தவறான ஆகாரம். தவறான ஆகாரத்தை கொடுக்கும் அமைப்பை உடையுங்கள். உங்களுடைய உடலுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கிறத உடையுங்கள். எந்திரிச்சுத்தான் ஆகணும், யோகம் பண்ணித்தான் ஆகணும், கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணித்தான் ஆகணும், ஒரு தியானம் பண்ணித்தான் ஆகணும். 1 மணி நேரமாவது உங்கள் உடல் சார்ந்த மனம் சார்ந்த யோகத்தையும் பிராணாயாமத்தையும் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றுங்கள். இன்சென்சிட்டிவாவே இருக்காதீங்க. அடுத்து மனநலம். இந்த நித்யானந்த தியான பீடத்தின் முக்கியமான ஒரு கொள்கை, கருத்து, என்னுடைய செய்திகளில் மிக முக்கியமான ஒன்று மனநலம். அதனாலதான் நித்யானந்த தியான பீடம் வச்ச தியானம் அப்படிங்கிறதே மனநலத்திற்காகத்தான். உடல் நலத்தை பத்தியே இவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்கிற நாம மனநலத்தை பத்தி யோசிக்க போறோமா? கிடையவே கிடையாது. மனநலத்தை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. உள்ள வேதனையும் துக்கமும் வந்தா என்ன பண்றது? வெடிச்சு அதை மத்தவங்க மேல கொட்டிடுறது, அவ்வளவுதான். நாமெல்லாம் பண்ணுவோம் பாருங்க, வீட்டை பெருக்கி எடுத்து வெளியில ரோட்ல கொட்டிடுறது. நம்ம கிட்ட எல்லாம் இருந்தா போதும்பா, அவ்வளவுதான்ப்பா. ரோடு குப்பையானாலும் கடைசியில நாளைக்கு நம்ம வீடு தானே பாதிக்கப்படும். ரோட்ல குப்பை தேங்கனா, தண்ணி தேங்கனா, கழிவுநீர் தேங்கனா, கொசு உருவாகி அது கரெக்டா நம்ம வீட்டுக்குள்ளதான் வரப்போகுது. அது கொசு நான் ரோட்லயே இருந்த போதா நான் கேட்கிறேன். இல்லப்பா, அது அவங்க வீடு, இது நம்ம வீடுப்பா, நாம அவங்க வீட்டுக்குள்ள போக வேண்டாம்ப்பா. கொசு நினைக்க போகுதா? கிடையாது. கொசு ஒன்னும் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு உட்கார்ந்து இதுதான் என் ஏரியா, நாங்க வரப்போறதில்லைன்னு கிடையாது. இன்சென்சிட்டிவா நீங்கள் செய்கிற செயல்கள் மீண்டும் உங்களுக்குத்தான் வரப்போகிறது. மனநலமும் அதுதான். உங்களுக்கு உள்ள பொங்குற வேதனை, ஆற்றாமை, இயலாமை, துக்கம், இது என்ன பண்றீங்க? வெடிச்சு யார் மேலேயாவது கொட்டிடுறது. இதே பழக்கமா இருக்கே, நாம ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற சென்சிட்டிவிட்டியே வர்றதில்ல. வயிறு வளர்ந்தாலும் இப்படி வளர்ந்துக்கிட்டே போகுது, ஏதாவது பண்ணி இதை குறைச்சி உடம்ப நாமளே, நம்ம உடம்ப நாம தூக்கிட்டு நடக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளா பண்ணலாமான்னு யோசிக்கிறது இல்லை. அது என்னவோ தானா ஏதோ வேற யாரதோ வளர்ற மாதிரி தானே இருக்கும். சில பேர் என்கிட்ட வர்றதுண்டு, சாமி இந்த உடம்ப தூக்கிட்டு நடக்க முடியல சாமி. நான் சொன்னேன், இவ்வளவு நாள் இது ஒண்ணு ஒரே நாள்ல வளர்ந்துடலையேப்பா. என்ன ஒரே நாள்ல நேற்று நைட் ரொம்ப ஸ்லிம்மா படுத்துருந்த, காலைல எந்திரிச்சோன்னே கடவுள் அப்படியே வரம் கொடுத்துட்டாரா? அப்ப நீ இன்றிலிருந்து நீ 400 கிலோவாக மாறுவாயாகன்னு கிடையாது. ஒரு நாளா ஒரு ஆளா தானே வளர்த்தீங்க. அப்ப வளரும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மன உளைச்சல், டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரே நாள்ல வந்துடுறது இல்லைங்கயா. மெதுமெதுவா பில்ட் ஆகி கடைசியில தான் எந்த செயலையும் செய்ய முடியாம, எந்த வேலையும் செய்ய முடியாத மன உளைச்சலா மாறுறது. நம்முடைய கிரியேட்டிவிட்டியையே தடுத்து நிறுத்துகின்ற, செயல்பாடுகளையே தடுத்து நிறுத்துகின்ற மன உளைச்சலா எப்ப மாறுது? ஒரே நாள் அது வந்துடுறது இல்ல, மெதுமெதுவா பில்ட் ஆயித்தான் வரும். அப்ப பில்ட் ஆகும் போதே என்ன பண்றீங்க? உடலுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கிறதும் மனசுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கிறதும் நம்முடைய மூர்க்கத்தனத்தின் உச்சம். நம்ம ஒவ்வொரு பேட்டனுமே ஒரு ராட்சசர்கள்ங்கயா. உடம்புக்கு இன்சென்சிட்டிவாவும் கண்டபடி திங்கிறது, கண்டபடி தூங்குறது. இதுதான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் ஏதோ தனியா இருக்கிறான்னு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கான். கண்டபடி திங்கிறது, கண்டபடி தூங்குறது, அதுதான் உங்களுக்குள்ள இருக்க கும்பகர்ணன். நேரத்துக்கு ஏத்த மாதிரி, ஆளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க காட்டுற ஏகப்பட்ட முகங்கள் இருக்கு பாருங்க, அதான் ராவணன். அதுதான் உங்க 10 தலை. ராவணனுக்காவது 10, நமக்கெல்லாம் 20-30 இருக்குங்கயா. மாத்தி மாத்தி வச்சுக்கிறோம்ல, ஒரு இடத்துலயும் ஒரு தட்டி ஒரு மாதிரி. அதுதான் ராவணன். எப்பவாவது உங்களுக்குள்ளேயே உங்களை இடித்து உரைக்கும் பாருங்க, டேய் சரியான டைரக்ஷன்ல போகல, யோசிச்சு பார்க்கலாம், இது தேவையா அப்படின்னு உங்களை இடித்து உரைக்குது. அதுதான் விபீஷணன். நம்ம வாழ்க்கை தாங்கய ராமாயணம். ஆனா துரதிர்ஷ்டவசமா உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் தான் ஒரு குரங்கு. அந்த எண்ணப்படை பொங்கற எண்ணங்கள் தான் வானர சேனை.
வானர சேனையை கட்டுக்குள் கொண்டு வந்து ஆனந்த கந்தம் தான் அசோக வனம். உள்ளே இருக்கின்ற சீதை தான் பரமாத்மா. உங்களுடைய ஜீவாத்மா தான் ராமன். ராமனாகிய ஜீவாத்மா புத்தியாகிய ஹனுமானின் துணை கொண்டு பொங்குகின்ற எண்ணங்களாகிய வானர சேனையை நெறிப்படுத்தி பாலம் செய்து ஆனந்த கந்தத்தை அடைந்து உங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவை அடையும் பொழுதுதான், உங்களுக்குள்ள இருக்கிற ராவணனையும் கும்பகர்ணனையும் அழித்து அடையும் பொழுதுதான் ராம பட்டாபிஷேகம் நடக்கின்றது. ஆனா துரதிருஷ்டவசமா பல பேர் வாழ்க்கையில ராவண பட்டாபிஷேகமே நடந்துட்டு இருக்கு. ராமன் ஜெயிக்கிறதே இல்லை. காரணம் என்னன்னா, இந்த வானர சேனையாகிய மனம் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரை ராம பட்டாபிஷேகம் நடைபெறுவதே இல்லை. ராமனும் சீதையும் இணைவதே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற இந்த ராட்சச மனப்பாங்கை நம்மால் அழிக்க முடிவதே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இன்சென்சிட்டிவாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நான் சாதாரண சக்கரை வியாதி, ரத்த அழுத்தம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் பேசுறேன். கேன்சரை பத்தி எல்லாம் கூட பேசல. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக உள்ளார்ந்த ஆற்றல். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபூதியாக பெறுவதற்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் விழிப்படையச் செய்ய முடியும். குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்யும் அரிய நிகழ்வை உங்களுக்குள் நிகழ்த்தும் தருணம்தான் சத்குருநாதர் அளிக்கும் தீட்சை. கல்பத்தரு தியான முகாமில் இந்த சக்தி வாய்ந்த தீட்சையை பெறுகிறீர்கள். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. உங்களுக்கு இன்சென்சிட்டிவா நீங்களே இருக்கும் பொழுது நாம என்ன பண்ணுவோம்? கடவுள் எனக்கு கருணையே காட்ட மாட்டேன்றார் சாமி, என் வாழ்க்கையே நரகமாக்கி வைக்கிறார் சாமி, கடவுள் ஏன் சாமி இப்படி என்ன படாத பாடுபடுத்துறாரு. பல பேர் என்கிட்ட புலம்புறது. அப்பனே, கடவுள் உன் மேல கருணை காட்டலன்னு சொல்லாத, நீ உன் மேல கருணையை காட்டல. உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இன்சென்சிட்டிவாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நான் சாதாரண சக்கரை வியாதி, ரத்த அழுத்தம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் பேசுறேன். கேன்சரை பத்தி எல்லாம் கூட பேசல. ஆனா கேன்சர் உட்பட எல்லா வியாதிகளும் நீங்கள் வரவழைத்துக் கொள்வதுதான் மனப்பாங்கு தாங்கயா, மென்டல் பேட்டன் தான். அதாவது வாழ்க்கையே கொடுமை, துக்கம்னு உங்களுடைய பயோ மெமரி, உங்களுடைய உணர்வு நம்ப துவங்கியவுடன் கேன்சர் வந்துருது உங்களுக்கு. அதான் உண்மை. என்ன ஒருத்தர் கேட்டார், அப்புறம் ஏன் சாமி ரமண மகர்ஷிக்கு, ராம்சரத்குமாருக்கெல்லாம் கேன்சர் வந்தது, அவங்களும் கேன்சர் வந்து தானே செத்தாங்க? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க கேன்சர் சாகல, கேன்சர் அவங்க உடம்ப விடல, முதலே உடம்ப விட்டுட்டாங்க, அப்புறம் கேன்சர் வந்தது. ரமண மகர்ஷியோ ராம்சரத்குமாரோ என்ன பண்ணாங்க, அவங்க வந்த வேலை முடிஞ்ச உடனே சரின்னு ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க உடம்புல இருந்து. சரி கிளம்பலான்னு. இப்ப கையில் இருக்கிற கப்பை நான் கீழே போட்டேன்னா கீழே உடஞ்சுதானே ஆகணும். அந்த மாதிரி அவருடைய உடலை துறந்து விட்டார்கள். போதும் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ரிலாக்ஸ் ஆனோட நேச்சுரலா உடம்பு என்ன டிஸ்இன்டெகிரேட் ஆகி தான் ஆகணும், சிதைஞ்சுதான் ஆகணும். அது சிதைவதற்கு ஒரு கேன்சரை ஒரு வழியா எடுத்துக்கிச்சு, அவ்வளவுதான். அந்த உடம்பு சிதைகிறதுக்கு கேன்சர் ஒரு வழியா எடுத்துக்கிச்சு. அதனால ரமண மகர்ஷிக்கு வந்த, ராமகிருஷ்ணருக்கு வந்த, ராம்சரத்குமாருக்கு வந்த கேன்சரோடு உங்க கேன்சரை ஒப்பிடாதீங்க. சாதாரண மனிதர்களுக்கு கேன்சர் உட்பட எல்லா வியாதிகளுமே மனப்பாங்கு, மென்டல் பேட்டர்ன்ஸ் சார்ந்து நீங்களாகவே உருவாக்கி கொள்ளுகின்ற வியாதிதான். ஆழ்ந்து உள்ளாழ்ந்து பாருங்கள், எவ்வளவு அன்கான்சியஸா
தொடர்ந்து வாழுகிறீர்கள் அப்படிங்கிறத. மனநலம் அப்படிங்கிறதே ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன விளக்கேத்துற மாதிரி தான். ஒரு சின்ன விளக்கேத்தனா எத்தனாயிரம் ஆண்டுகள் ஒரு அறையிலே இருட்டு இருந்தாலும் ஒரே ஒரு விளக்கேத்தனா அந்த இருட்டு காணாமல் போற மாதிரி எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்குள்ள அந்த டிப்ரெஷனையும் துக்கத்தையும் எரிச்சலையும் சோகத்தையும் நீங்க சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரு சின்ன விளக்கினால், தியானம்ங்கிற ஒரே ஒரு விளக்கினால் அந்த துக்கத்தை அழித்து விட முடியும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.